எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் எந்த மெத்தடில் லெமன் பிக்கிள் போடுறோன்னு அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட நிறம் மாறாது. ஒரு வருஷம் ஆனாலும் அளவான எண்ணெய், அளவான உப்பு, காரம், கொஞ்சம் கூட நம்ம வினிகர் சேர்க்க வேணாம். லெமன் பிக்கிள் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதே லெமனை வச்சுட்டு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இனிப்பு, புளிப்பு, காரத்தோட ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் லெமன் பிக்கிளும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பொதுவாக லெமன் பிக்கிள் எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரியில் நிறைய எலுமிச்சம்பழம் கிடைக்கும். விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்மரில் ரொம்ப அதிக விலை இருக்கும். அதனால் வின்ட்ரி சீசன் இருக்கிறப்பே ஒரு வருஷத்துக்கு தேவையான லெமன் பிக்கிள் செஞ்சுடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா நீங்களும் பெர்ஃபெக்டான இந்த லெமன் பிக்கிள் போடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஜூஸியான லெமன் பிக்கிள் செய்யறதுக்கு நான் இப்போ வெயிட் மிஷின் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் கடையிலேருந்து வாங்குறப்பயே கூரா வாங்கினா, அதாவது கூர் மாதிரி வச்சு விற்பாங்க. இல்லைனா எடையில போட்டு வாங்கினா 1 கிலோ கேட்டு வாங்கிக்கோங்க. சைஸை பொறுத்து எண்ணிக்கை மாறுபடும். கூரா விற்கிறதுல பார்த்தீங்கன்னா, பெரிய பழமாக இருந்தால் 20 பழம், ஓரளவு மீடியம் சைஸ் பழமாக இருந்தால் கிட்டத்தட்ட 30 பழம் இருந்தால் தான் உங்களுக்கு 1 கிலோ கணக்கு வரும். இதை நல்லா முதல்ல தண்ணியில் நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி ஒரு கிச்சன் டவலில் நல்லா தொடச்சி வைக்கணும். முதல்ல இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல கூட வைக்கலாம். இல்லை உடனே நறுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நல்லா ஈரம் இல்லாமல் துடைக்கணும். அடுத்தது உப்பு எடுத்து வச்சுக்கணும். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நல்லா ஜூஸியாக இருக்கிற எலுமிச்சம்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் உப்பு வேணும் 1 கிலோவுக்கு. இப்போ வெயிட் மிஷினில் பாருங்கள் 277 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. 77 கிராம் கப்புடைய வெயிட்டு, 200 கிராம் உப்பு. இப்போ இந்த மாதிரி வெயிட் மிஷின் இருக்காது எல்லார்ட்டையும். அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம், ஒரு பச்சடி கரண்டின்னு சொல்லுவோம். டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 3 டீஸ்பூன் அளவு கொண்டது 1 டேபிள் ஸ்பூன். அப்போ 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 5 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக கிளாஸ் பவுல் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தில் ஈரம் போகாமல் இருந்தால் நல்லா துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு உள்ளங்கையால் நல்லா அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுங்க. உருட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். புழியறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எதுக்காக புழியிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸு புழிஞ்சு நம்ம எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போடுறப்ப சீக்கிரமாக ஊறும். உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம தனியாக எடுத்துடலாம். அந்த ஜூஸ் இருக்கிறதுனால அந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் இந்த மாதிரி அவசியம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வருஷம் ஆனாலும் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா பழத்தையும் கட் பண்ணி முழுக்க நம்ம ஜூஸ் புழியாமல் ஒரு 50%, அதாவது அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற விதைகள் மட்டும் வர அளவுக்கு நம்ம ஓரளவு புழிஞ்சிட்டு வடிகட்டி வச்சு புழிஞ்சிட்டா விதைகள் எல்லாம் அந்த வடிகட்டிலே நின்றுடும். ஒரு 8 பாகமாக நான் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் போட்டுக்கிறேன். எப்போதுமே அந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சின்ன துண்டமாக நம்ம பரிமாறத்துக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி 8 துண்டமாக ஒரு எலுமிச்சம்பழத்தையும் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அத்தனை எலுமிச்சம்பழத்தோட விதைகள் உங்களுக்கு வடிகட்டியில் தேங்கெடுத்து கீழே முழுக்க அந்த உப்பு கூட எலுமிச்சம்பழ ஜூஸ் தங்கியிருக்கு. இப்போ இதை ஊற போட போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பவுல் முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் பவுல், பீங்கான் ஜாடி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்ந்த எந்த பொருட்களையுமே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்கிறத விட இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் பவுலில் நான் நறுக்கி வச்ச எலுமிச்சம்பழத்தெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு பவுலில் நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிருக்கேன். அதுக்கு அடியில் உப்பு இருக்குது. அந்த ஜூஸையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டு இந்த எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்ச எலுமிச்சம்பழத்தோடு சேர்க்குறப்ப 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஊறி போயிடும். பொதுவாக நீங்கள் சாதாரணமாக எலுமிச்சம்பழத்தை அப்படியே 8 துண்டமாக நறுக்கி போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறாது. நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸை புழிஞ்சு விட்டதுனால ரொம்ப சீக்கிரம் ஊறும். ஊறின்னு இருக்கப்போ எந்த வித ஃபங்கஸும் வராது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்தா ஃபங்கஸ் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு அந்த உப்பும் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸும் திக்காக இருக்கிறதுனால அடியில் போய் தங்கியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த மேலே வரைக்கும் அந்த ஜூஸ் இருக்கும். 4 நாளில் ஊறிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி போடுறதுனால திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எக்காரணம் கொண்டு வீணாக போகாது. வினிகர் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. முக்கியமாக பாருங்கள், அடுத்தது கடுகு வெந்தயப்பொடி. கடுகு வெந்தயப்பொடி எப்படி எடுத்துக்கணும்னா, கடுகு எப்போதும் ஜாஸ்தி இருக்கணும், வெந்தயம் கம்மியாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நான் கடுகு எடுத்திருக்கேன். அதை விட 3/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இல்லை 2 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். பெரிய கடுகு இருந்தால் நல்லாயிருக்கும். வெந்தயம் நிறம் மாறிடுத்து, கடுகு அப்படியே சடசடன்னு பொரியுது. இதுதான் உங்களுக்கு வறுக்கிற பதம். இதை ட்ரையாக நம்ம வறுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுவிட்டு இது அவ்வளவுமே சேர்க்க போகிறதில்ல.
இதை நம்ம எடுத்து வச்சுட்டா எப்போ வேணால் ஊறுகாய்க்கு உபயோகப்படுத்தலாம். சாம்பார் செய்கிறப்ப பருப்பு போட்டு சாம்பார் செய்கிறப்ப கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நான் இதை போடுவேன். மணமாக இருக்கும் சாம்பார். அதே வாணலிலேயே சாம்பார் குழிக்கரண்டி இப்போ நான் எடுத்துருக்கிற கரண்டி பார்த்துக்கோங்க. சாம்பார் குழிக்கரண்டியால் 2½ கரண்டி நான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் விட்டு புழியறதுனால அதிக அளவுக்கு எண்ணெயும் தேவைப்படாது. இப்போ முதல்ல நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வந்தாச்சு. இப்போ நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே முதல்ல நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அந்த சூட்லேயே நம்ம அடுத்தது எந்த கரண்டியில் நம்ம கடுகு எடுத்தோமோ அதே கரண்டியால் ஒரு அரை டீஸ்பூனுக்கு அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் சின்ன ஸ்பூனால் ஒரு 1½ டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்கணும். நீங்கள் ரொம்ப சூடாக எண்ணெய் இருக்கிறப்ப மஞ்சப்பொடி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும். அதனால் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ அடுத்தது கடுகு வெந்தயப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம எந்த ஸ்பூனில் கடுகு எடுத்தோமோ அதே ஸ்பூனால் தான் 1 கிலோ உங்களுக்கு எலுமிச்சம்பழத்துக்கு 3 டீஸ்பூன் கடுகு வெந்தயப்பொடி. இதெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால 1 வருஷம் ஆனாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபங்கஸ் வராது. இப்போ சக்தி மிளகாத்தூள் சக்தி மசாலா மிளகாத்தூள் எடுத்துகிட்டு இருக்கேன் 100 கிராம். இப்போ 200 கிராம் நம்ம உப்பு எடுத்தோம் அப்படின்னா காரம் பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்க்கணும். ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் பாக்கி வச்சுருக்கேன். பாக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற மிளகாத்தூள்லாம் அந்த தாளித்த அந்த பொருட்களோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிதமான சூடு இருக்குது. ரொம்ப சூடு இருந்தால் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு 1 வருஷம் இல்லை, ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு ஊறுகாய் பார்த்திங்கன்னா நிறம் மாறி போயிடும். இப்போ நம்ம நல்லா நறுக்கி வச்சுருந்த உப்பு போட்டு ஊற வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை போடுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மிளகாத்தூளோட சேர்றப்ப சாந்துன்னு சொல்லுவோம். இந்த ஊறுகாய் சாந்து நிறைய கிடைக்கும். நல்ல கலராக இருக்கும். நம்ம ஒரு உப்புமாக்கெலாம் அந்த ஊறுகாய் சாந்தை மட்டுமே எடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய முறை நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்திருக்கேன், ஊறுகாய் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கடைசியாக அந்த எடுத்து வச்ச இன்னொரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, எவ்வளோ அந்த ஊறுகாய் சாந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோ நல்லாயிருக்கும். குறைச்சலான எண்ணெய் தான், நம்ம 1 கிலோவுக்கு 2½ குழிக்கரண்டி எண்ணெய் தான் போட்டிருக்கோம். இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுடலாம் அப்படியே. இப்போ பாருங்கள், அடுத்தது நான் எங்கள் வீட்லேயே காய்ச்ச மாங்காயில் மட்டும்தான் நான் ஆவக்காய் ஊறுகாய் போடுவேன். அது ஒரு 5 கிலோ போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 3 கிலோ எலுமிச்சங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எப்படி காமிச்சேன்னா அது 1 கிலோ காமிச்சேன். இப்போ 3 கிலோ நான் எலுமிச்சங்காய் உப்பு போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நார்த்தங்காய் 1 கிலோ, கெடாரங்காய் ஒரு 1½ கிலோ எல்லாமே நான் இந்த மாதிரி சேல்ஸுக்கு, அதுவும் மோஸ்ட்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன். பெரிய அளவில் நான் செய்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஊறுகாய் பற்றி. எல்லா விதமான ஊறுகாயும் நான் போட்டாச்சு. பூண்டு ஊறுகாய் தவிர மற்ற எல்லா வெரைட்டி ஊறுகாயும் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா விதவிதமான ஊறுகாய் எல்லாமே பார்க்கலாம். பார்த்துட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய செய்யலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பீங்கான் இல்லைன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், சின்ன ஒரு பாட்டிலில் நம்ம பரிமாறத்துக்கு எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு ஈரமில்லாத ஸ்பூன் போட்டுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு கிளைமேட்டை பொறுத்து அவங்கவுங்க இருக்கிற ஸ்டேட்டை பொறுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த லெமன் பிக்கிள் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.